நேயர்கள் அனைவரையும் டியர் பூமியின் ஜிகே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கோவிட்-19 ஏற்படுத்தும் வைரஸின் அறிவியல் பெயர் என்னன்னு. அதற்கான விடை சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2. இன்று ஜனவரி 17. உலகம் மற்றும் இந்திய அளவில் என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்கிறது என்று பார்க்கலாம். உலக பணிகள் தினம், ஆங்கிலத்தில் வேர்ல்ட் ஸ்னோ டே என்று சொல்லுவோம். உலகம் முழுவதும் உள்ள பணிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜனவரி 17 அன்று உலக பணிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகின் குடிநீரின் பெரும் பகுதி பனிப்பாறைகளில் இருந்து கிடைக்கிறது. பனி உருகுதல் வேகமாக நடைபெற்றால் கடல் மட்ட உயர்வும் அதிகரிக்கும். இயற்கை பேரழிவு உண்டாகும். பனிகளை காப்போம், பூமியை காப்போம். உருகும் பனி, எச்சரிக்கும் பூமி. அடுத்ததாக சர்வதேச மின்சார தொழிலாளர்கள் தினம் ஜனவரி 17 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்க்கையில் ஒளியூட்டும் மின்சாரத்தை பராமரித்து நம்மிடம் கொண்டு சேர்க்கும் மின்சார தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் நாள். மழை, வெயில், புயல் என்றெல்லாம் பார்க்காமல் கம்பங்களில் ஏறி வயர்களை சரி செய்யும் மின்சார தொழிலாளர்களின் சேவையை பாராட்டும் நாள். ஒளியின் காவலர்களே, மின்சார தொழிலாளர்கள். அடுத்ததாக உலக மத நல்லிணக்க தினம் உலகம் முழுவதும் ஜனவரி 17 அன்று கொண்டாடப்படுகிறது. அனைத்து மதங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை, அமைதி குறித்து பேசும் நாள். மனிதநேயமே இறைவன் என்பதை உணர்த்தும் நாள். அடுத்து தேசிய மரபு சமையல் தினம் ஜனவரி 17 அன்று ஒரு சில நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. பாரம்பரிய உணவு, கலாச்சார சமையலுக்காக தேசிய மரபு சமையல் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கும் தினம். ஆங்கிலத்தில் வேர்ல்ட் மென்டரிங் டேன்னு சொல்லுவோம். வழிகாட்டுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உலகம் முழுவதும் இந்த நாள் உணர்த்துகிறது. ஆசிரியர்கள், பெற்றோர், மூத்தவர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் அனைவரும் ஒரு வழிகாட்டி என்ற வகையில் சமூகத்தில் ஆற்றும் பங்கை நினைவூட்டும் நாள். அடுத்ததாக குழந்தைகள் கண்டுபிடிப்பாளர்கள் தினம். ஆங்கிலத்தில் சைல்ட் இன்வென்டர்ஸ் டேன்னு சொல்லுவோம். குழந்தைகளின் படைப்பாற்றல், புதுமை, சிந்தனை, கண்டுபிடிப்பு, திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நாள். வயது முக்கியமல்ல, யோசனைதான் முக்கியம் என்பதை நினைவூட்டும் நாள். பெஞ்சமின் பிராங்க்லின் பிறந்த நாள் ஜனவரி 17, 1706. சிறு வயதிலேயே பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். ஸ்வின் பின், மின்னல், மின்சார ஆய்வு போன்றவற்றை கண்டுபிடித்தவர். இவருடைய பிறந்த நாளும் குழந்தைகள் கண்டுபிடிப்பாளர்கள் தினத்தோடு ஒத்துப்போகிறது. சிறு வயது கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கும் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இன்றைய குழந்தைகளே நாளைய கண்டுபிடிப்பாளர்கள். அடுத்ததாக உலக நீர்ப்பறவை தினம். ஆங்கிலத்தில் வேர்ல்ட் வாட்டர் ஃபவுல் டேன்னு சொல்லுவோம். உலகில் 170க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவை இனங்கள் உள்ளன. நீர்ப்பறவைகளின் முக்கியத்துவத்தை கொண்டாடும் நாளாக ஜனவரி 17 உள்ளது. ஏரி, குளம், நதி, சதுப்பு நிலம், கடற்கரை அருகே வாழும் அல்லது உணவு தேடும் பறவைகளையே நீர்ப்பறவைகள் என்று சொல்லுகிறோம். மேலும் உங்களுக்கு நீர்ப்பறவைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. முக்கிய தினங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து நிகழ்வுகள். 1773 ஜனவரி 17 ஜேம்ஸ் குக் அண்டார்டிகா வட்டத்தை கடந்த முதல் நபர் ஆவார். கேப்டன் ஜேம்ஸ் குக்கின் HMS ரெசல்யூஷன் அண்டார்டிக் வட்டத்தை கடந்த முதல் கப்பல் ஆகும். அடுத்ததாக உலகின் மற்றொரு முக்கிய நிகழ்வு, உலகின் முதல் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான USS நாட்டிலஸ் SSN-51 முதன்முறையாக கடலுக்கு சென்றது. அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாணத்தில் உள்ள குரோட்டன் என்ற இடத்தில் இருந்து புறப்பட்டது. இதற்கு முன்பு இருந்த நீர்மூழ்கி கப்பல்களால் நீண்ட நேரம் நீருக்கு அடியில் இருக்க முடியாது. ஆனால் அணுசக்தி மூலம் மாதக்கணக்கில் நீர்மூழ்கி நிலையில் இருக்க முடிந்தது. கப்பலின் கேப்டன் அனுப்பிய பிரபலமான செய்தி, அணுசக்தியால் பயணம் தொடங்கியது. அடுத்து 1991 ஜனவரி 17 அன்று வளைகுடா போர் தொடங்கியது. அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச கூட்டணி இரவு நேரத்தில் ஈராக்கின் மீது பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல், ஆங்கிலத்தில் ஏரியல் பாம்பார்ட்மெண்ட் தொடங்கியது. இது ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்ததற்கு எதிரான பதிலடி ஆகும். அடுத்து 1989 ஜனவரி 17 இந்தியாவுடன் நேரடியாக தொடர்புடைய மிகப்பெரிய சாதனையை பார்க்க போகிறோம். கர்னல் ஜே பஜாஜ் உலகின் தென் துருவத்தை ஜியோகிராபிக் சவுத் போலை அடைந்த முதல் இந்தியர் மற்றும் முதல் ஆசியர் ஆவார். இது ஸ்கீயிங் மூலம் நடந்த பயணம். இந்திய ராணுவ அதிகாரியான அவர் இதன் மூலம் பெரும் புகழ் பெற்றார். ஸ்கீயிங்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பனி சறுக்குதல்னு பொருள்.
பனி மூடிய மலைகளில் கால்களில் நீளமான தட்டையான ஸ்கீ என்ற கட்டைகளை அணிந்து கையில் ஸ்கீ போல்கள் வைத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்குவதுதான் ஸ்கீயிங். இது இந்தியாவின் துருவ ஆய்வு வரலாற்றில் ஒரு மைல்கல் ஆகும். அடுத்ததாக 1941 இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு. வீட்டுக் காவலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொல்கத்தாவிற்கு தப்பி ஜெர்மனிக்கு சென்ற நாள்தான் ஜனவரி 17. ஆங்கிலத்தில் இதை கிரேட் எஸ்கேப் என்று சொல்லுவோம். அடுத்ததாக ஜனவரி 17 நம் முன்னாள் முதலமைச்சரின் பிறந்த நாள். என்ன நேயர்களே, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் 1917 ஜனவரி 17 அன்று பிறந்தார். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், வாத்தியார் என பல புனைப்பெயர்களால் அழைக்கப்பட்டார். 136க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். மக்களின் இதயங்களை வென்றவர். 1977 முதல் 1987 வரை தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகித்தார். அவரது ஆட்சியில் ஏழைகளுக்கான பல நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1988 எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. நேயர்களே, இப்ப குவிஸ் டைம் வந்தாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சத்துணவு மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடையை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்றைய தினத்தின் முக்கிய நிகழ்வுகள் பிடித்திருந்தால் டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எத் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய் நேயர்களே.